இயக்குனர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் நடிகர் சூரி, விஜய் சேதுபதி இணைஞ்சு நடித்த விடுதலை 2ஆம் பாகத்தினுடைய படம் எப்படி இருக்குது, இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. விடுதலை 2ஆம் பாகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பாகம் 1 பற்றி பேசிடலாம். விடுதலை பார்ட் 1ல் கதை நடக்கக்கூடிய இடம், அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், விஜய் சேதுபதியோட சூரியோட கதாபாத்திரம், அது போக படம் முழுக்க ட்ராவல் பண்ணக்கூடிய பல கதாபாத்திரங்கள், அப்படி இப்படின்னு நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி டீட்டெயில்டான ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். சொல்லப்போனால் நிஜமாகவே நம்மளை அந்த கதைக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வாத்தியாரை பிடிப்பாங்களா மாட்டாங்களா, வாத்தியாரை பிடிச்சதும் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இவ்வளோ பெரிய தலைவர் ஆனார் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பல கேள்விகளை கேட்க வைக்கிற மாதிரி அந்த படம் முடிஞ்சிருக்கும். விடுதலை பாகம் 2ல் அது தொடர்பான நிறைய எதிர்பார்ப்புகள் படத்துக்கு போகிற எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே விடுதலை பாகம் 2 திருப்தி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தொடர்ச்சியாகவே இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருந்தாலும் இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதி அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை ஆழமாக பதிவு பண்ணுற ஒரு படமாக தான் இருந்திருக்கு. விடுதலை பாகம் 1ல் இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டான கேரக்டர் டெவலப்மெண்ட், பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது விடுதலைக்கான பாகம் 2க்கான படமாகவும் இல்லாமல் முழுக்க வெற்றிமாறன் ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாட்டை படத்தில் அதிகமாக பேசிகிட்டே வராரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு படமாக இல்லாமல் ஒரு அரசியல் பிரச்சாரமாக தான் பார்க்கப்படுது. அது எல்லாமே திணிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் அது ஒரு படமாகவும் இல்லாமல் ஒரு அரசியல் பிரச்சாரம் மாதிரி மாறி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பாகம் 2ஓட இன்னொரு முக்கியமான மைனஸ் என்னென்னா, விடுதலை பாகம் 1ல் முக்கியமான சில கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் பெரிய அளவில் வேல்யூவே இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா விடுதலை பார்ட் 1ல் சூரியும் அவரோட காதலிக்கும் தான் அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதில் சூரிக்கு பெரிய அளவில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. விடுதலை பார்ட் 1ல் அவருக்கு காதலியாக நடித்த பவானி சங்கருக்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லைன்றதை தாண்டி அவங்க எந்த ஸ்க்ரீன்லையுமே வரலை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை, ஒரு சீனில் கூட அவங்கள காட்டலை. இதுவே விடுதலை படத்தோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதே மாதிரி படத்தோட கதைக்கும் திரைக்கதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக வசனங்களில் அதிகமான கவனம் செலுத்தி படம் முழுக்க ஏராளமான வசனங்கள், அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இது முதல்ல கேட்க நல்லா இருந்தாலும் போக ரொம்பவே சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட சில சீன்களில் விஜய் சேதுபதி பேசுறது ஆடியன்ஸ்க்கே புரியாத மாதிரி தான் இருக்கும். அதை இயக்குனர் வெற்றிமாறன் புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனை வச்சாரா என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியலை, இந்த மாதிரியான வசனத்தை வச்சு ஒரே விதமான டாப்பிக்கை 2-3 தடவை திரும்ப பேசியிருக்காங்க. விடுதலை பாகம் 2ஓட மையக்கருவே யார் இந்த வாத்தியார், எதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் அவரை வலைவீசி தேடுறாங்க, அவரை கைது பண்ணி என்ன சாதிக்க நினச்சாங்க, ஒருவேளை அவர் படத்தில் இறந்துட்டாருன்னா அவருடைய வரலாறு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதில் ஏன் இவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருந்தாங்க. இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் அதோட மையக்கருவே இருக்குது. அதைத்தான் இயக்குனர் வெற்றிமாறனும் படத்தில் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அது எல்லாருக்குமே எளிமையாக புரியற மாதிரி இல்லாமல் இப்போவும் படம் எதை நோக்கி நகர்ந்துச்சு, வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு, அவரை பிடிச்சி கொடுத்த குமரேசன் கிளைமேக்ஸில் என்ன ஆனார், என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தார், அவர் யார் சைடு இருந்தார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே படம் முடிஞ்ச மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கே தவிர அதில் இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களோ படத்தினுடைய மைய கருத்தோ யாருக்குமே அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. இது எல்லாமே இந்த படத்தோட மேஜர் மிஸ்டேக்ஸ். என்ன ஒரே குறையாக இருக்குது, அப்போ இந்த படம் நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். விடுதலை பாகம் 1ஓட தொடர்ச்சியாக இருக்கும் அல்லது அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இது போக படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, நடிகர் சூரி படத்தில் சில காட்சிகளில் தான் வந்துட்டு போகிறாரு. ஆனால் அவர் வந்துட்டு போகிற அந்த சில காட்சிகளும் ஒரு பெஸ்ட்டு ஹீரோயிக் மூமெண்ட்டாக அவருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி படத்தில் சீனியர் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய சேத்தன் ஒரு ஈகோ வெறி பிடிச்ச போலீஸ்காரன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. விடுதலை 1 படத்தில் அவரை பார்த்து பல பேர் கோவப்பட்டிருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவரை பார்த்து வெறியாக்கி யாராவது எவனாவது அந்த ஆளை போட்டு தள்ளிட மாட்டானா அப்படின்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஆதங்கத்தையும் கோவத்தையும் வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் டாப் நாச்சாக இருந்துச்சு. அதுபோக படத்தில் நடித்த சில முக்கியமான சைட் கேரக்டர், விஜய் சேதுபதியோட ஆசானாக வரக்கூடிய அந்த இயக்கத்தோழர், கடைசியில் சார்ஜ் எடுத்து விஜய் சேதுபதியை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுற அமுதன் போலீஸ், கௌதம் வாசுதேவ் மேனன், மாவட்ட ஆட்சியராக நடித்தவர், அப்படி இப்படின்னு எல்லாருமே அவங்களோட ரோலில் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா விடுதலை பாகம் 2 ரொம்பவே போர் அடிக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. கண்டிப்பாக உங்களை என்டர்டெயினும் பண்ணும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்துக்கு மக்கள் எவ்வளவு அரசியல் தெளிவோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான்.
நீங்கள் விடுதலை பாகம் 2 பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.